பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல கோமதியோட கால்வலி ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்ததா நம்ம அம்மாச்சி இருந்துட்டு ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கிச்சனில் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறேன், உங்கள் மருமக நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தால் நான் பண்ணதெல்லாம் நக்கலாக பேசிட்டு போகிறாரு. இதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா? அதுவும் நான் பெற்றதுங்க. சோறாக்குறது கஷ்டம், பார்த்துக்கிறது கஷ்டம், துணிமணி துவைக்கிறது கஷ்டம், இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர என்னை பற்றி ஏதாவது பேசணும்னு அவங்களுக்கு தோணுச்சா? இல்லைல்ல. அதனால தான் இவங்களுக்கு என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியா அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மீனாவும் ராஜியும் இருந்துட்டு நாங்கள் ஒரு நாள் உங்களை அப்படி நினச்சது இல்லையா அத்தை, நீங்கள் நினைக்கிறேன்னு சொன்னேன்னா நான் பெத்ததுங்கன்னு சொல்கிறேன் அத்தை. உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்காங்க? எங்களையாவது பார்த்துட்டு எங்கேயும் போகாமல் இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் ராஜியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரூமில் நம்ம ராஜி வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்தோடனே நான் எடுத்து வச்சுருட்டுமா, இல்லை நான் போய் வெளியில் படிக்கிறேன், நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ படிச்சிட்ருக்கியா, இங்கேயே உட்காந்து படிச்சிட்ரு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணுறேன், நீ நல்லா படித்து போலீஸ் ஆஃபீஸ் ஆயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போயிட்டு டீயும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம ராஜியும் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. கதிர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ராஜியும் போஸ்டிங் வாங்க போகிறாங்க. அதோட ப்ரொமோ முடிச்சிருக்காங்க.